ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் தி வீடியோ, நம்ம வந்து எது அதிகமா கேட்குறாங்க, எக்ஸாம்ல எந்த ரூல்ஸ் அதிகமா கேட்குறாங்க அப்படின்றதோட அந்த ஆர்டர்ல நம்ம போகலாம். ஸோ நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரியான ஆர்டர் வந்து இந்த ரூல் செஷன்ல இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரூல் 1 அட்வர்ப்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் அட்வர்ப்னா என்னன்னு பார்த்துடலாம். வென், ஹவு, வாட், இந்த மாதிரியான வேர், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், ஹவு இட் ஹாஸ் ஹேப்பன்ட், வென் இட் ஹாஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அந்த டீடைல்டு சென்டென்ஸ் பத்தி சொல்றது எல்லாமே வந்து அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அட்வர்ப்ஸ் எல்லாமே என்னென்ன வேர்ட்லாம் சொல்றாங்க அப்படின்னா நோ சூனர், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி அண்ட் பேர்லி. இந்த மாதிரியான இந்த 4 வேர்ட்ஸுமே எதை ஃபாலோ பண்ணி வரும், இந்த 4 வேர்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப் வரும்ன்றாங்க. மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹேட், V3 அப்படின்றதான் வரும். ஓகே, ஹேட் வரும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்ட்லி ஸ்டார்ட் பண்ற சென்டென்ஸ், ஸ்கேர்ஸ்லி அண்ட் நோ சூனர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குதுன்னா நம்ம 2 விஷயம் வந்து செக் பண்ண வேண்டியது. ஒன்னு ஹேட் இருக்கா, ஹேட்னா V3 இருக்கா, ஹெல்பிங் வேர்ப் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நோ சூனர்னு வரப்போ தேன்னு சொல்லிட்டு இன்னொரு சென்டென்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டினியூ ஆகணும். ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இது எல்லாத்துக்குமே வந்து வென்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் கண்டினியூ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நோ சூனர் எரர் வந்து இந்த இடத்துல வைக்கலாம், ஹேடுக்கு பதிலாக ஹேவ் கொடுக்கலாம். ஹேவ் வந்து V1, ஸோ தப்பு, ஹேடு தான் கரெக்ட். ஸோ நோ சூனர் ஹேட் இருக்கான்னு செக் பண்ணணும். எஸ் இருக்கு. நோ சூனர் ஹேட் ஐ அரைவ்ட். ஸோ இந்த இடத்துல பாஸ் கொடுத்துட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. then they all started to argue. then they all started to argue இருக்கு. மோஸ்ட்லி எரர் எப்படி நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னா no sooner had I arrived when they all started to argue. ஸோ படிக்கிறப்ப நம்மளுக்கு when கரெக்டா தானே இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணும். ஆனா whenன்றது ராங்கான எரர், then தான் கரெக்டான பிளேஸ்மெண்ட். ஸோ had இருக்கான்னு செக் பண்ணுங்க, இந்த இடத்துல no soonerக்கு then இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஹார்ட்லின்ற வேர்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு when வரணும், ஸ்கேர்ஸ்லினாலும் when வரணும், பேர்லினாலும் when வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் கிளியரா, நோ சூனர், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் 2. ஒன்னு V3 ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்க்கணும், அண்ட் நோ சூனருக்கு தேனும், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லிக்கு வென்னுன்றது இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் வந்து செப்பரேஷன், எக்ஸ்கியூசஸ், மென்ஷன், ஃபேவர், பாடன், லீவ், ரிப்போர்ட், சைட் இந்த மாதிரி பல வார்த்தைகளுக்கு முன்னாடி பொசசிவ் கேஸ் வராது. ஸோ பொசசிவ் கேஸ் இஸ் நத்திங் பட் யுவர்ஸ், ஹிஸ், ஹர், தயர்ஸ், இட்ஸ். இட்ஸ்ன்றது பொசசிவ் கேஸ். இட்னு போட்டு அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டாங்கன்னா இட் இஸ்ன்னு வரும். அதுவும் ஒரு எரர் ரூல், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி யுவர்ஸ் அதாவது இந்த பொசசிவ் கேஸ் வராதுன்னு சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் செப்பரேஷன் பெயின்ஸ் மீ அ லாட் அப்படின்ற சென்டென்ஸ் தப்பு. பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தானே இருக்கும், அவங்களோட செப்பரேஷன் நம்மளுக்கு பெயினா தானே இருக்குது அப்படின்றது இருக்கும். பட் ஆனா அதை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா செப்பரேஷன் ஃப்ரம் யூ பெயின்ஸ் மீ அ லாட் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான சென்டென்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது, பொசசிவ் கேஸ் வரக்கூடாது. ஸோ அதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணணும் அப்படின்னா செப்பரேஷன் ஃப்ரம் யூ பெயின்ஸ் மீ அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் யுவர் ஃபேவர். ஐ வாண்ட் யுவர் ஃபேவர். ஸோ ஃபேவர்ன்ற வேர்டுக்கு முன்னாடி பொசசிவ் கேஸ் வரக்கூடாது, பட் பொசசிவ் கேஸ் வந்திருக்கு, அதனால இந்த சென்டென்ஸ் ராங். இதை எப்படி ரீரைட் பண்ணணும்னா ஐ வாண்ட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ரூல். ஸோ தேர்ட் ரூல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஈச் அதர், ஒன் அதர் அண்ட் ஒன் அனதர் இந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு வேர்ட்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அண்ட் இந்த வேர்டெல்லாம் நம்ம எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் அதர் அப்படின்றதுன்னா 2 people குறிக்கிறப்ப சொல்லும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மேரி அண்ட் பீட்டர் ஹெல்ப்ட் ஈச் அதர். இங்க 2 பேரை பத்தி மட்டும் தானே பேசியிருக்காங்க.
சோ மேரி அண்ட் பீட்டர் ரெண்டே ரெண்டு பேர் பத்தி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஈச் அதர்னு எழுதணும். மேரி அண்ட் பீட்டர் ஹெல்ப்டு ஒன் அனதர் அப்படின்னு சொன்னா அது தப்பு. சோ ஈச் அதர்ன்றது டூ பர்சன்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஒன் அனதர் அப்படின்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா மோர் தென் டூ பீப்புள் ஆர் கலெக்டிவான பீப்புள குறிக்கிறப்போ நம்ம ஒன் அனதர்னு சொல்லணும். ஆல் சிட்டிசன்ஸ் ஷுட் லவ் ஒன் அனதர். சோ சொல்லி பாருங்க, ஆல் சிட்டிசன்ஸ் ஷுட் லவ் ஒன் அனதர்னு வருமா இல்ல ஈச் அதர்னு வருமா? ஒன் அனதர் தான் வரணும். ஏன்னா இங்க ஆல் சிட்டிசன்ஸ் சொல்லிட்டு மோர் தென் டூ பீப்புள குறிக்கிறாங்க. சோ ஆல் சிட்டிசன்ஸ் வரப்போ ஆர் மோர் தென் டூ பீப்புள்னு குறிக்கிறப்போ நம்மளுக்கு என்னதான் வரணும் அப்படின்னா ஒன் அனதர்னு வரணும். சோ இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒன் அதருக்கும் ஒன் அனதருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் அதர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஒன் அதர் அப்படின்றது இஸ் நத்திங் பட் ஒன் மோர் டு த லிஸ்ட். இன்னும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வராங்க, அடிஷனல் பீப்புள் அப்படின்றதுதான். இது இல்லாம அது போக இன்னொன்னு. சோ பிசைட்ஸ் நம்ம என்ன சொல்வோம், இது இல்லாம இன்னொன்னு. சோ அதுதான் வந்து ஒன் அதர். இதே ஒன் அனதர் அப்படின்னா மியூச்சுவலா உனக்குனா எனக்கு நீ, ஒன் அனதர் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் ஒன் அனதர் வித் தயர் ஹோம்ஒர்க். ஸோ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிட்டாங்க ஹோம்ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ப்ளூரல் டேர்ம்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் சிட்டிசன்ஸ் அது வந்து ப்ளூரலா இருக்கா, அந்த இடத்துல நம்ம ஒன் அனதர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம கடைக்கு போறோம், கடைக்கு போறப்போ டீக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு சொல்றப்போ ஒன் அனதர் வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ஆல்டர்னேட்டிவான விஷயம் அண்ட் ப்ளூரல் சென்டென்ஸா இருக்கிறப்போ ஆல் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி கலெக்டிவா இருக்கிற இடத்துல நம்ம ஒன் அனதர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரூல். ஃபோர்த் ரூல்ல என்ன அப்படின்னா லா ஆஃப் இன்வர்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லா ஆஃப் இன்வர்ஷன் இஸ் நத்திங் பட் ஒண்ணுமே இல்லை, ஆர் யூ கம்மிங் அப்படின்றது ஒரு நார்மலான சென்டென்ஸ். ஓகே, சாரி, யூ ஆர் கம்மிங் அப்படின்றது ஒரு நார்மலான சென்டென்ஸ். இதே ஆர் யூ கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட் ரெண்டாவதா போட்டு அண்ட் வேர்ப முன்னாடி வைக்கிறப்போ லா ஆஃப் இன்வர்ஷனா நம்மளுக்கு மாறுது. இது என்னவாகுதுன்னா ஒரு கொஸ்டினிங் சென்டென்ஸா நம்மளுக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, செல்டம், லிட்டில், நத்திங் அந்த மாதிரி. இப்ப செல்டம், லிட்டில், நத்திங் அண்ட் ஹார்ட்லி இதெல்லாம் வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் நத்திங் ஒண்ணுமே இல்ல, இல்லைன்னா ரொம்ப கம்மியா அப்படின்ற விஷயங்கள்ல தான் குறிக்குது. ஓகே, இப்போ செல்டம் ஆர் நெவர் அப்படின்றது தான் கரெக்டான விஷயம். செல்டம் இஸ் எவர் அப்படியும் நம்ம போடலாம். நம்மளுக்கு எரர்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா செல்டம் இஃப் நெவர் ஆர் செல்டம் ஆர் எவர்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே தப்பு. செல்டம் ஆர் நெவர் கரெக்ட், செல்டம் இஸ் எவர் கரெக்ட். அதே மாதிரிதான் லிட்டில் ஆர் நத்திங் கரெக்ட், லிட்டில் ஆர் இஃப் லிட்டில் இஃப் எனிதிங் கரெக்ட். இதே லிட்டில் இஃப் நத்திங்கோ இல்ல லிட்டில் ஆர் எனிதிங்கோ தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும். ஆர் நம்ம நெவருக்கு யூஸ் பண்ணுவோம், இஃப் எவருக்கு யூஸ் பண்ணுவோம், ஆர் நத்திங்க்கு யூஸ் பண்ணுவோம், இஃப்ன்றது எனிதிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒண்ணுமே இல்ல, ஹார்ட்லி எனிதிங் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்றதான். செல்டம் ஆர் நெவர் டஸ் ஹி கம் டு மை ஹவுஸ், என்னைக்காச்சும் அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படின்றதான். செல்டம் இஃப் எவர் டஸ் ஹி கம் டு மை ஹவுஸ், எப்பயாச்சும் வந்திருக்காங்களா. ஸோ அதே சென்டென்ஸ் தான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பட் ஆர் எந்த வேர்டுக்கு, இஃப் எந்த வேர்டுக்குன்றத மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ரூல் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர்லேட்டிவ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பெட்டர், சாரி, பெஸ்ட், பிக்கஸ்ட், ஹையஸ்ட், டாலஸ்ட் அந்த மாதிரியான சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸுக்கெல்லாம் முன்னாடி த அப்படின்ற ஆர்டிக்கல் வரணும். ஆனா இங்க ஒரு ரெண்டு வேரியேஷன் இருக்குது. இன்கேஸ் அந்த சென்டென்ஸ்ல வெரின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா தன்ற ஆர்டிக்கல் வெரின்ற வேர்டுக்கு முன்னாடி இருக்கணும். இதே மச்சுன்னு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தன்ற ஆர்டிக்கல் சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி இருக்கணும். ஸோ இவ்வளவுதான் வேரியேஷன், ஒன்றும் இல்லை. ஹி இஸ் மச் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது தான் கரெக்ட். ஹி இஸ் த மச் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது தப்பு. ஓகே, ஹி இஸ் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது கரெக்ட். ஹி இஸ் வெரி த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது ராங்.
த பெஸ்ட்னு பாக்குறப்போ எஸ் இட் இஸ் கரெக்ட், பட் வெரின்ற வேர்டு இருக்கா மச்ன்ற வேர்டு இருக்கான்னு பாக்கணும். இதே இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கணும்னா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்கணும்னா மச்சுன்னு யூஸ் பண்ணிருக்கணும். இதே வெரின்ற வேர்டு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு த தான் வரும். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரூல். ஞாபகம் வச்சுக்கோங்க, மச் அதுக்கப்புறம் தி அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் வரணும். இதே வெரின்ற வேர்டு யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா தன்றது ஃபர்ஸ்ட்ல வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ரூல். இந்த சிக்ஸ்த் ரூல் நான் படிக்கிறப்பதான் தெரிஞ்சிச்சு இவ்வளவு நாள் நான் தப்பா நிறைய விஷயம் அண்ட் நிறைய சென்டென்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்றது. அஸ் அப்படின்றப்போ நம்ம எந்த வேர்டுக்கெல்லாம் அஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரீட்டட் அஸ், டிஃபைன்ட் அஸ், regarded us, described us, respected us, depict us, portrayed us, known us, viewed us அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அஸ் யூஸ் பண்ணலாமா. ஆனா கீழே இருக்கிற வேர்ட்ஸ் எதுக்குமே நம்மளுக்கு அஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நான் இது வரைக்கும் நான் நிறைய சென்டென்ஸ்ல எழுதினது எல்லாமே கன்சிடர்ட் அஸ், எலெக்டட் அஸ், கால்ட் அஸ் அப்படின்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணக்கூடாத வேர்டுன்றத பார்த்துக்கோங்க. எலெக்ட், நேம், திங்க், கன்சிடர், கால், மேக், சூஸ், அப்பாயிண்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு பின்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சர்டன் திங்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி படிச்ச செப்பரேஷன், பாடன் அந்த மாதிரியான வார்த்தைகள் அண்ட் இங்க ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அண்ட் ரிப்பீட்டடா நீங்க பார்க்க உங்களுக்கு என்ன ஆயிடும்னா உங்களுக்கு மெமரியில ஸ்டோர் ஆயிடும். நீங்க தனியா மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, குவைட் அண்ட் ஆல் ரெண்டுமே வந்து டுகெதரா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா குவைட்டும்னாலும் கம்ப்ளீட் தான், ஆல் அப்படின்னாலும் கம்ப்ளீட் தான். நம்மள இத வந்து குவைட் அண்ட் குவைட் ரெண்டு வேர்டு வந்து இருக்குது. ஓகே, சோ குவைட் அப்படின்ற வேர்டு வந்து கம்ப்ளீட் அப்படின்ற மீனிங் தரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா லாஸ்ட்ல டிஇன்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா இங்கேயும் டிஇன்னு தான் முடியும். கம்ப்ளீட், குவைட், கம்ப்ளீட் அப்படின்னா. இதே லாஸ்ட்ல டீன்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா இங்கேயும் டீ தான் முடியணும். சைலண்ட் அப்படின்ற மீனிங் தரும் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, he has done quite all the work. தப்பு, he has done all the work அவ்வளவுதான். quite and all ரெண்டுமே சிமிலர் தான். பட் ஆனா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா all the work அப்படின்னு யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வேர்ட் எல்லாம் நம்மளுக்கு எரர் ஸ்பாட்ல மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுமானா கிடையாது. phrasal rearrangementல கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா he has done quite all the workன்னு கொடுக்கலாம். அண்ட் சென்டென்ஸ்ல இந்த quite all the work ஹைலைட் பண்ணிட்டு சென்டென்ஸ்ல நம்மளுக்கு எப்படி கேட்கலாம்னா he has done quite all the workன்றத சென்டென்ஸ் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. ஆப்ஷன்ல எப்படி இருக்கலாம் quite the work, all the work அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்கலாம். அப்ப நம்ம என்னதான் செலக்ட் பண்ணோம் all the workன்னு செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ ரூல் 7 வரைக்கும் பார்த்தாச்சு. தென் ரூல் வந்து 8 பார்க்கலாம். 8ல வந்து என்னன்னா பொசஷன் எரர். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பொசசிவ் கேஸ் வந்து செப்பரேஷன், பாடன் இந்த மாதிரியான வேர்டுக்கு முன்னாடி பொசசிவ் கேஸ் வராது. அந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன் இட் போட்டு அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் இட் இஸ், இட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா அதுதான் பொசஷன். இது வந்து பொசசிவ் கேஸ். ஓகேவா, டாகுடைய போனை டாக் தூக்கிட்டு போகுது. ஓகேவா, சோ டாகோட போன் அதனால டாக் இஸ் கேரிங் இட்ஸ் போன். ஓகே, it is called a miracle. It's called a miracle னு வராது. So it is called, it apostrophe s போட்டுனாங்க nothing but it is அப்படின்றதா சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th ரூல் வந்து என்னன்னா a number of and the number of க்கு இருக்கிற வேரியேஷன் நம்ம பார்க்கணும். a number of அப்படின்றது என்ன இருக்கும்னா plural noun வரணும். plural noun வந்ததுக்கு அப்புறம் plural verb வரணும். இங்க a number of க்கு அப்புறம் plural verb வரணும். the number of வந்துச்சுன்னா சிங்குலர் verb வரணும். ஆனா நவுன் வந்து ரெண்டுத்துக்குமே plural ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா, a number of students, ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது plural noun, or waiting here, orன்றது plural verb. the number of students, the number of employeesன்றது plural noun, taking legal action over work related disease is increasing. ஓகே, சோ isன்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா சிங்குலர் verb. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a number of னா plural verb, the number of னா singular verb. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. it is time, it is high time, it is about time இந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் அண்ட் எங்க நம்ம யூஸ் பண்ணணும்னு பாருங்க. லைக் நம்ம each other, one other, one another எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரேஸ், அதாவது இந்த ஃப்ரேஸ் இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இந்த ஃப்ரேஸுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா டு போட்டு V1 நம்ம ஃபாலோ பண்ணணும். இட் இஸ் டைம் டு ஒர்க் ஹார்ட், இட் இஸ் டைம் டு ஆஸ்க் ஃபார் அ ரைஸ், இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, சோ இந்த இடத்துல டைமுக்கு அப்புறம் ஏதாவது சப்ஜெக்ட் வந்திருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? டு போட்டு ஒர்க் போடணும், டு போட்டு V1 போடணும். ஓகே, இதுதான் வந்து கரெக்டான கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன், இன்கேஸ் இட் இஸ் டைமுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் ஏதாவது ஃபாலோ ஆயிருக்கு, he, she, we அந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா V2 இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் இல்லைன்னா 2 plus V1, சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா V2, சப்ஜெக்ட் plus V2. It is time he worked hard, it is time we went home. So 10 rules வந்து இப்ப படிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th ரூல் பார்க்கலாம். 11th ரூல் அப்படின்றது என்னன்னா வித் ப்ரிப்போசிஷனை வச்சு பேஸ் பண்ணதான். ஓகேவா? சோ இந்த ப்ரிப்போசிஷன்ல ஆங்கிரி வித் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஆங்கிரி அட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நம்ம பாக்குறோம். ஆங்கிரி வித் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, லிவிங் திங்ஸோட கம்பேர் பண்ணுவோம். ஆங்கிரி அட் அப்படின்றது என்னன்னா அதர் தென் பர்சன், ஒரு நான் லிவிங் திங்ஸோட நம்ம பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வேர் ஆங்கிரி, இந்த இடத்துல அட்டா வித்தான் நீங்க தான் சொல்லணும். the lack of parking space, இப்ப பார்க்கிங் ஸ்பேஸ் என்னது, நம்மளுக்கு ஒரு நான் லிவிங் திங், இட் ஜஸ்ட் ஒரு பிளேஸ். சோ அந்த பிளேஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட் போடணும். எஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆங்கிரி அட்னு வரணும். இதே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஆங்கிரி வித் ஷியாம், ஷியாம்ன்றது யாரு, ஒரு பர்சன், ஒரு ஹியூமன். சோ அந்த இடத்துல நம்ம வித்து போடணும். சோ இதே ரூல் தான் நம்மளுக்கு அனாய் வந்தாலும் வரும். அனாய் வித், அனாய் அட் அப்படின்றதுக்கும் இதே நம்மளுக்கு கண்டிஷன் தான் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், வித் எந்த இடத்துல, பை எந்த இடத்துல அப்படின்னு பாக்குறோம். வித்ன்றது நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், பைன்றது லிவிங் திங்ஸ் எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we write by a pen வராது, we write with a pen தான் வரும். the motorcycle was driven with a tiny bald manன்றது வராது. the motorcycle was driven by a tiny bald man because இந்த bald manன்றது யாரு, human being. இந்த இடத்துல penன்றது யாரு, ஒரு நான் லிவிங் திங். so நான் லிவிங் திங்னா with, human beingனா tiny bald. ஓகே, சோ 12 ரூல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு படிச்சாச்சு. இது 12 ரூல்ஸ் உடைய கொஸ்டின், பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். அதோடைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கீழேயே இருக்கும். சோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஸ்டின் அதுல கரெக்ட்னு சொல்லுங்க, அண்ட் எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. சோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ, ரூல்ஸ் வீடியோ வந்து நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம பாக்குறப்போ இதோடைய ஒரு குயிக் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் 12 ரூல்ஸ் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த ரூல்ஸ் செஷன்ல ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ லீவ் இட் யுவர் சஜஷன் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, ப்ரிப்பேர் வெல், அண்ட் ரூல்ஸ் எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த மாதிரி நம்ம பண்றப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும். அண்ட் தேங்க்யூ சோ மச், யூ ஆர் சப்போர்ட்டிங் மை சேனல் வெரி வெல். ரொம்பவே ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க. அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ராமிஸ் பண்ண இனிஷியேட்டிவ், எஸ் இட் ஆல்ரெடி கிராஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து இனிமே உங்களுக்கு ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு இங்கிலீஷ் வீடியோ வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் வந்து கவர் பண்ணலாம், தென் லேட்டர் ஆனா ஒரு செக்ஷனை நம்ம எடுத்து கவர் பண்ணிட்டே வரலாம். அண்ட் அந்த 60 கொஸ்டின்ஸை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ சோ மச், ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே, ப்ரிப்பேர் வெல்.